ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு 3 காயின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் வந்து ஒரு 10 காயின்ஸ் வந்து நான் வந்து வாங்கினதாக வந்து இன்னும் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு ப்ராஜெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நேற்று வந்து இன்வெஸ்ட் பண்ண காயின் பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி பேஸ் பண்ணி, அதாவது ஏஏ பேஸ் பண்ணி உள்ளது, ஒன்று டெக்ஸ் பேஸ் பண்ணி உள்ள காயின் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் அனலைஸ் படி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபுல்லாகவே புது காயின்ஸ் இப்போதை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ட்ஃபோலியோ ஒரே இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பழைய காயின்ஸ், கொஞ்சம் புதிய காயின்ஸ், அதேமாதிரி வேறு செக்டார் காயின்ஸ், ஸோ இந்த மாதிரி அவரேஜ் பண்ணி பிரித்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா இப்போது நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீடியோலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் சரியில்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒஸ்ட் போர்ட்ஃபோலியோன்னு. ஸோ தேட்ஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறத விட பெரிய அளவு லாஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் வந்து என்னோடய மெயின் மோட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் வேணாலும் கண்ணை மூடிட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு போடுறீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி கிராஷ் ஆனாலும் அகெயின் எப்போ வந்து பைபேக் பண்ணணும், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் பிளானோட தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய காயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியலாம். ஸோ ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி நான் ரீசெண்டாக வந்து 3 காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது அடிஷ்னலாக ஒரு காயின் பற்றி பார்ப்போம். எம்எக்ஸ் டோக்கன் முன்னாடியே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தேன். மெக்ஸி எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன். ஸோ ஒரு சில யூட்டிலிட்டிலாம் வந்து இருக்குது. லான்ச் பேடு, கிக் ஸ்டார்டர் இந்த மாதிரி இதிலலாம் வந்து ஜாயின் பண்ணலாம். 1000 எம்எக்ஸ் டோக்கன் ஹோல்டு பண்ணியிருக்கணும் ஐ திங்க். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் புது டோக்கன்லேருந்து ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக வந்து அந்த $3 ஆல் டைம் ஹை. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு 3-4 நேரம் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி நான் ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வந்து திரும்பவும் வந்து பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரௌண்டு $2 நமக்கு வந்து கிடச்சின்னா, ஐ மீன் இந்த ஏரியா கிடச்சின்னா அகெயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி சப்போஸ் கிடைக்காம கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே டாப்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை எக்ஸாக்டாக வந்து கண்டினியூஸாக அப்பாகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சடனாக மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அப்படி ஃபால் ஆனாலும் என்ன பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கணும். ஸோ அந்த பிளான் தான் இது. ஸோ இந்த லெவல் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போதைக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் எதுவும் ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து அகெயின் வந்து டிசியை வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு காயின். ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணது தான், இருந்தாலும் திரும்ப அகெயின் இன்வெஸ்ட் பண்ணனால இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ண 3 காயின் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஏ ப்ராஜெக்ட்லேருந்து போவோம். ஸோ ஏஏ ப்ராஜெக்ட் பற்றி தான் நான் வந்து ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மார்க் 3 ஏஐ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஏஐ பேஸ்ட் சோசியல் மீடியா மாதிரி உள்ள ஒரு கான்செப்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் கேப் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் வந்து மேபி இந்த ஏஐ டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டு இருக்கிறனால இந்த டோக்கன் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோ ஆகலாம். அந்த பர்பஸுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட ட்விட்டர் பேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஐ சோசிஃபை ஃபார் கிரியேட்டர்ஸ், சரியா? ஒரு கிரியேட்டர்ஸ்க்காக ஒரு சோஷியல் மீடியா பேஜ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்னாலஜி ஃபியூச்சரில் வந்து மேபி டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஏஏ ப்ராஜெக்ட். டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 hour சார்ட் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து நல்லா வந்து அப்பாகிக்கிட்டு $0.2 வரைக்கும் போயிருக்கு. ஸோ போய்கிட்டு என்ன நடந்திருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஃபுல்லாக டவுன் ஆகி திரும்ப ஒரு அக்குமுலேஷன் பண்ணி திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கீ லெவல் எதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அகெயின் வந்து டிசிஏ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இந்த லெவல்ஸும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பிளானோட தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு புதிய ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஏஐ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் வந்து மார்க் 3 ஏஐ, சரியா? செகண்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்.
இது ஒரு பாருங்க சாலிடஸ் ஏஐ டெக். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ப்ராஜெக்ட் தான். ஆனால் இது என்ன அப்படின்னா மெயினாக வந்து இவங்க வந்து லான்ச் பேட் பண்ணுறாங்க. சரியா, இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நிறையங்க டீம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லான்ச் பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன இருக்குது கடைசியாக இருக்குது. ஸோ இந்த ஏஐ டோக்கன் வந்து ஹோல்டு பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லான்ச் பேடில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதில் வந்திருக்க லான்ச் பேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு. ஆக்டோவியா இதெல்லாம் வந்து 5x மேலே போயிருக்கு. இதுவும் அப்படி தான் டீச்சர் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் இப்போ ஒன்று அப்கமிங்லேயும் ஒன்று வரப்போகுது. ஸோ இதில் வர ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா வந்து ரிட்டன் கொடுக்குது. ஸோ மேபி இவங்க வந்து ஏஏ ப்ராஜெக்ட் தான் மோஸ்ட்லி வந்து ஏஏ ரிலேட்டடான ப்ராஜெக்ட் தான் வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏஏ லான்ச் பேட்னு. ஸோ மேபி இந்த காயின்ஸ் இந்த லான்ச் பேடு கூட ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகி போகலாம். அந்த டைமில் வந்து இந்த டோக்கனை வந்து நல்லா வந்து ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டோக்கனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். காரணம் என்னென்னா பயங்கரமான க்ரோத் இந்த காயினில் வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மந்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா பூம் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இதில் பிரேக் அவுட் பண்ணி போன பிறகு என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த லெவலுக்கு 0.7 லெவலுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள், மேலே வந்து ஒரு ரீஅக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. ரீஅக்குமுலேஷன் மீன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ திரும்ப இங்கே வருமா அப்படிங்கிறது சிச்சுவேஷன் வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருக்கிறதுனால நான் இந்த ஏரியாலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கரெக்ஷன் எடுத்து அப்படின்னா நமக்கு வந்து 0.74 கிடச்சின்னா ஒரு பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் அகெயின் வந்து டிசி வந்து பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய பிளான். ஸோ நான் செகண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஏஐ டெக் இந்த லான்ச் பேட் ப்ராஜெக்ட் தான். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்து, ஸோ அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அடுத்து 3வது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ் வந்து மூவி, அதாவது லைவ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான ஒரு டெக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கொஞ்சம் கான்செப்ட்லாம் வந்து புதுசாக இருந்தனாலையும் போட்காஸ்டிங் லைவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸாக பண்ணால் எப்படி இருக்கும், மூவிஸ்லாம் வந்து ஆன்லைனில் லைவாக பார்த்தா அப்படி இருக்கும், ஆன்லைன் டிவி. ஸோ இந்த கான்செப்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட் பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது. இன்னும் பெரிய அளவில் ரீச்லாம் வந்து கொடுக்கல. இருந்தாலும் வந்து இந்த அவங்களோட கான்செப்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காயின் பார்த்திங்கன்னா காயின் சிம்பல் SCPT. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடுவே ஒரு அக்குமுலேஷன் ஸோனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேல போய் அகெயின் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கிளியராக ஒரு ஃப்ளாக் பேட்டர்னும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த கண்டிஷனில் நின்றுட்டுருக்கு. ஸோ பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஏரியாவை நம்ம வந்து எடுக்கலாம் 0.22. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் இப்போ நல்லா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து சடனாக அந்த லெவலுக்கு வராத காரணத்தினால நான் இப்போவே வந்து என்ட்ரு ஆகியிருக்கேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து என்ட்ரு ஆவேன். ஸோ இந்த பிளானில் தான் இந்த காயினில் என்ட்ரு ஆகியிருக்கேன். ஸோ இந்த 3 காயினும் தான் கைஸ் இப்போதைக்கு நான் வந்து ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட். 3 இல்லை 4 நினைக்கிறேன். MXோட சேர்த்து 4 ப்ராஜெக்ட். ஸோ இந்த 4 காயினும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 3 காயின் வந்து புதுசாக வந்து வந்திருக்கக்கூடிய காயின்ஸ். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த காயின்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் வந்து அந்த காயின்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.